வெல்கம் CAD ஸ்கூல். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா AutoCAD தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ AutoCAD எப்படி ஓப்பன் பண்ணி நம்ம எப்படி லைன் டாபிக் பார்க்க போகிறோம், சர்க்கிள் பார்க்க போகிறோம், ரெக்டாங்குலர் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன யூசேஜ் இருக்குது, அதை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து உள்ள AutoCADக்குள்ளே வந்தோடனே என்ன பண்ணால் யூனிட்ஸ் கொடுத்துக்கணும். யூனிட்ஸ் கொடுத்துருமா? AutoCADக்குள்ளே வந்தோடனே யூனிட்ஸ் கொடுத்துருப்பா. ஓகேங்களா? ஸோ வந்தோடனே இந்த டெசிமல் இதெல்லாம் இருக்கும். நம்ம வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நம்ம எம்எம்க்கு மட்டும் கொடுத்தா போதும், மில்லிமீட்டர். ஸோ மெக்கானிக்கலாக நம்ம எல்லாருமே என்ன யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா மில்லிமீட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறோம், ஓகே கொடுத்துக்கிறோம். சரி, யூனிட் செட் பண்ணியாச்சு. இதுக்கு ஒரு லிமிட்ஸ்னு ஒன்று செட் பண்ணணும்ல, நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு லிமிட்ஸ்னு ஒன்று இருக்கணும்ல. ஸோ அதான் லிமிட்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ லோயர் லிமிட் வந்து 0,0. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு A4 ஷீட் சைஸே கொடுக்குறேன். ஸோ அப்பர் லிமிட் என்னது 297. எதுக்காக இந்த லிமிட்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு A4 ஷீட் சைஸு சரி ஓகே 297,210ங்கிறது ஒரு A4 ஷீட் சைஸு. அப்போது அந்த 0,0 வந்து நம்ம எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற இன்னொரு கொஷின் வரும். ஸோ இப்போ ஒரு ரெக்டாங்குலர் ட்ரா பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஒரு 2 பாயிண்ட்ஸ் வைப்பீங்களா? ஸோ இந்த இங்கே ஒரு பாயிண்ட்டு, அப்புறமா இங்கே ஒரு பாயிண்ட் வைப்பீங்களா? இந்த எக்ஸு தான் வந்து 297, இந்த ஒய் தான் வந்து 210. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸை தான் கன்சிடர் பண்ணுவோம், அதுதான் நம்ம ஒய்யை கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இதுதான் பாருங்கள், இங்கேருந்து எக்ஸ் வந்து எவ்வளோ வருது, 297 வருது. ஒய் எவ்வளோ வருது, 210 வருது. கரெக்டுங்களா? ஸோ இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் எங்கே வச்சுருக்கேன், ஆர்ஜின் 0,0ல் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இதுக்குள்ளே தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அதாவது நமக்கு ஒரு ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு லிமிட்ஸ்னு ஒன்று செட் பண்ணணும்ல, அதுதான் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ டிஃபால்ட்டாக நம்ம வந்தோடனே யூனிட்ஸ் லிமிட் செட் பண்ணிடணும் AutoCAD பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு லைன் கொடுக்க போகிறேன். லைன் கமெண்ட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டயக்ராமை பேஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த டயக்ராமை எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது, யூஸிங் லைனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரா பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுக்கிறேன். இந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட் கேட்குதா? நான் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஒரு 30,35 அப்படின்னு நான் வந்து கிராஃபை பேஸ் பண்ணி என்னால் கொடுக்க முடியும். ஓகேங்களா? இந்த கிராஃபில் 30,35, அதாவது எக்ஸு வந்து 30, ஒய் வந்து 35 அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இதெல்லாம் வேணாம், ஸ்டார்டிங்லேருந்து என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் நான் வச்சுக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ வச்சுட்டேன். இந்த கிளாஸாக லைன் இருந்தால் எனக்கு ரீடிங் மாறும்ல. ஸோ இந்த இடத்துல இருந்தால் இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாங்கிலே கரெக்டாக ட்ரா பண்ண முடியல, கொஞ்சம் கிராஸாக போகுது. ஸோ ரெக்டாங்கில் கூட டைமென்ஷன்ஸ் மாறுது. கரெக்டாக? ஸோ இதுமாதிரி கரெக்டாக வராது. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கணும், ஸ்ட்ரைட் லைன் வரையணும்னா நம்ம வந்து ஆர்த்தோவாக ஆன் பண்ணிக்கணும். ஆர்த்தோ வந்து F8 கொடுத்தீங்கன்னா ஆர்த்தோ வந்து ஆன் ஆகும். ஸோ இதுமாரி லைன் ஸ்ட்ரைட்டாக வரலன்னா நமக்கு வந்து டைமென்ஷன்ஸ் மாறும். ஸோ பாருங்கள், கிராஸாக போதா? ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக வரலன்னா இப்போ இந்த டைமென்ஷன்ஸுக்கும் இதுக்கான டைமென்ஷன்ஸும் நிறைய டிஃப்ரென்ஷன் ஆகுதுல்ல. ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஆர்த்தோ ஆன் பண்ணாமல் பண்ணது தான். இது ரெக்டாங்குலர் மாதிரியும் இல்லை. கரெக்டாக? ஸோ அதனால் இதை டெலிட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ லைன் ஆன் பண்ணுறேன். ஆர்த்தோ நீங்கள் F8 கொடுத்து கூட ஆன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இங்கே இருக்க ஆர்த்தோ. ஓகேவா? கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ஸ்ட்ரைட்டாக தான் போகும். ஒன்று போனால் வெர்டிகல், இல்லைன்னா ஹரிசாண்டல், ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் வரும். ஓகேங்களா? மற்றபடி அது ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் வரணும். ஸோ இப்போ என்ன டயக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்க, 50 mm கொடுத்துருக்காங்களா? நான் வந்து 15 மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, மேலே எவ்வளோ தூரம் போகணும், 20 mm, 20 மென்ஷன் பண்ணி என்ட்ரு கொடுத்துக்கிறேன். லெஃப்ட்டில் எவ்வளோ தூரம் போகணும், 30 mm. ஓகேவா? ஸோ 13 மென்ஷன் பண்ணி என்ட்ரு கொடுத்துக்கிறேன். கீழே எவ்வளோ தூரம் வரணும், ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20 mm, இங்கே வந்து 10 கொடுத்துருக்காங்க. ஸோ 20ல் 10 போச்சுன்னா மேலேருந்து கீழே வந்து 10 தானே இருக்கும். ஸோ அந்த 10 நம்ம கொடுத்துக்கிறோம். ஓகேவா? என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போது 30ல் ரிமைனிங் 50 மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ இருக்கும், மீதி 20 தானே இருக்கும். ஸோ அதனால் 20 கொடுத்துக்கிறேன். ஓகே, கீழே வரதுக்கு 10 கொடுத்துக்கலாம். டேரெக்டாக இப்படி வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், இப்படி வந்து ஜஸ்ட் கிளிக்கும் பண்ணிக்கலாம், இல்லை 10ம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம க்ளோஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இங்கே க்ளோஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இனி இங்கே வந்து தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, சி என்ட்ரு கொடுத்தாலே க்ளோஸ் ஆகிடும்.
ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருக்கா மட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, ஓகே. இப்போ லைன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சர்க்கிள் பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம சர்க்கிள் பார்க்க போகிறோம். சர்க்கிளில் என்ன இருக்கு? சர்க்கிள்னா நம்ம ரேடியஸ்னா ஆஃப் ஆஃப் த லென்த் ஆஃப் சர்க்கிள். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு 40 mm கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 40 mm. ஸோ 40 mmக்கு ரேடியஸ் வந்து வந்திருக்கு. இப்போ இதே வந்து நான் டயாமீட்டர் கொடுக்குறேன். டயாமீட்டர்னா ரேடியஸ்னா என்ன? இதோட ஆஃப் ஆஃப் த லென்த் தான். ஆனால் டயாமீட்டர்னா இங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல் லென்த்து. ஓகேங்களா? ஸோ நான் டயாமீட்டர் கொடுத்துக்கிறேன். டயாமீட்டர் 40 mm அப்படின்னு கொடுத்தா பாதி தான் வரும். பார்த்தீங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா ரேடியஸ் வந்து நம்ம 40 கொடுத்ததுனால டயாமீட்டர் வந்து 80 இந்த சர்க்கிளோடது. ஓகேங்களா? ஸோ ஆனால் இந்த சர்க்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் டயாமீட்டரே 40 தான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இதோட இது சின்னதாக தான் வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சர்க்கிள் இருக்குது? 2 பாயிண்ட் சர்க்கிள். இப்போ 2 பாயிண்ட் சர்க்கிள்னா நீங்கள் அடுத்த கொஸ்டின் கேட்பீங்க. இந்த இதுலேருந்து இது வரைக்கும் நமக்கு வந்து லைன் வருதுங்களா? ஸோ இதுக்கு நான் சென்டர் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி இல்லை சென்டர் பாயிண்ட்டை நான் பேஸ் பண்ணி அதுக்கப்புறமா நான் சர்க்கிள் ட்ரா பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஜஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் மட்டும் எனக்கு இருக்குது. இந்த 2 பாயிண்ட்ஸ் மட்டும் வச்சு எனக்கு சர்க்கிள் ட்ரா பண்ணணும் அப்படின்னா அதையும் பிளான் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ 2 பாயிண்ட் சர்க்கிள் கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, எண்டு பாயிண்ட்டு. ஸோ இதுவும் டயாமீட்டர் தானே? ஆமாம், இதுவும் டயாமீட்டர் தான். பட் ஆனால் நம்ம சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி கொடுக்கல, ஸ்டார்டிங் எண்டு பாயிண்ட்டை மட்டுமே பேஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது என்னது? 2 பாயிண்ட் சர்க்கிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் சர்க்கிள். ஸோ 3 பாயிண்ட் சர்க்கிள் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள்லாம் இருக்குல்ல, ட்ரையாங்கிள்க்குலாம் நீங்கள் வந்து எப்படி சர்க்கிள் போடுவீங்க அவுட் சைடில்? ஸோ நம்ம இங்கேருந்து காம்போஸ்லேருந்து இது வரைக்கும் இதுக்கு ஒரு ஆர்க் எடுப்போம், இங்கேருந்து இதுக்கு இன்னும் ஒரு ஆர்க் எடுப்போம். கரெக்டுங்களா? ஸோ நம்ம ஒரு 4-5 பாயிண்ட்டை டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்மளால வந்து அவுட்டர் சர்க்கிளே நம்ம கொடுக்க முடியும். ஏன்னா சென்டர் பாயிண்ட் நமக்கு அப்போ தான் தெரியும். கரெக்டுங்களா? ஸோ அதனால நம்ம இது மாதிரி தான் டிஃபைன் பண்ணுவோம். இப்போ 3 பாயிண்ட்ஸ் இருக்கா? இப்போ இந்த ரெக்டாங்கிளை, இந்த ட்ரையாங்கிளை சுற்றி கட் பண்ணிக்கப்பா. ஓகேவா? இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸ் இருக்கா? ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸில் வந்து ட்ரையாங்கிளை சுற்றி வந்து டயக்ராமாக ட்ரா பண்ண போகிறோம் சர்க்கிள். இப்போ பாருங்கள், ஜஸ்ட் கிளிக் தான் பண்ணேன். இப்போ எனக்கு வந்து ஆர்க் எடுக்கணும், அதுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் 3 பாயிண்ட் கொடுத்தேன். இந்த 3 பாயிண்ட்டுக்குள்ளே அது சர்க்கிள் வந்து பிளேஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லைனா கூட இங்கே பாருங்கள், சர்க்கிள்லேயே கூட நம்ம 3 பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். த்ரீ பாயிண்ட் சர்க்கிள். பார்த்தீங்களா? 3 சென்டர் பாயிண்ட்டுக்கும் பேஸ் பண்ணி அது வந்து சர்க்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளால் பிளான் பண்ண முடியும். நெக்ஸ்ட் tan ரேடியஸ். சரி, tan ரேடியஸ்னா என்னன்னு பார்க்கலாமா? இப்போ ஜஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ tan ரேடியஸ். ஓகேங்களா? இது ஒரு tan, இது ஒரு tan. ஆக்சுவலாக tan என்ன? சர்க்கிளை டச் பண்ணி போகிறது எல்லாமே tan தான். கரெக்டுங்களா? ஸோ tan ரேடியஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த 2 லைனுக்கு பேஸ் பண்ணி தான் எனக்கு வந்து ஒரு சர்க்கிள் வேணும் அப்படின்னா நான் கொடுத்துக்கிட்டேன். 2 டேனையும் மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ ரேடியஸ் கேட்குதா? ஸோ நான் ரேடியஸ் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் கொடுக்குறேன். ஓகேங்களா? செகண்ட் பாயிண்ட், த்ரீ பாயிண்ட். ஸோ இப்போ tan ரேடியஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? இது ஒரு tan, இந்த லைன் ஒரு tan, இந்த லைன் ஒரு tan. ஓகேங்களா? இப்போ இதுக்கான ரேடியஸ் பார்க்கலாங்களா? ஸோ இந்த பாயிண்ட் நான் வந்து லைனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து ரேடியஸாக கொடுத்துக்கோங்க. ஓகேவா? tan இதுக்கான ரேடியஸ். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஓகே,
இப்போ வந்து சர்க்கிள் ட்ரா பண்ணலாம்ப்பா. ஓகேவா? tan பேஸ் பண்ணி tan ரேடியஸ் பேஸ் பண்ணி ட்ரா பண்ண போறோம். இப்போ இந்த சர்க்கிள் இருக்கா? இது tan ரேடியஸ். tan ரேடியஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ ஓகே, tan ரேடியஸ் பத்தி பார்ப்போம் இன்னைக்கு. கட் பண்ணிப்போம். tan ரேடியஸ் பத்தி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? ஒரு லைனை வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். இங்கேருந்து ஒரு 60 mm. இங்கேருந்து ஒரு டிஃபால்ட்டாக ஒரு 60 mm கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2 லைனை மட்டுமே பேஸ் பண்ணி எனக்கு ஒரு சர்க்கிள் வேணும். ஓகேங்களா? ஸோ டேன்னா என்ன? நம்ம ஒரு சர்க்கிளை டச் பண்ணி போகிறதுலாம் டேன் தான் சொல்லுவோம். ஸோ tan ரேடியஸ். இது ஒரு டேனு, இது ஒரு டேனு. ஓகேங்களா? இதுக்கு ரேடியஸ் வந்து நான் கொடுக்குறேன் ஒரு 20 mm ரேடியஸ். ஸோ என்னாச்சு? இந்த 2 லைனையும் டச் பண்ணி தான் ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு எனக்கு. கரெக்டாக? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்? திருப்பி tan ரேடியஸ் கொடுக்குறேன். இது ஒரு டேனு, இது ஒரு டேன் எனக்கு. கரெக்டாக? ஸோ இப்போ ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி எனக்கு ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு எவ்வளோ கொடுக்கலாம்னா ஒரு 5 mm கொடுக்குறேன், இல்லைனா ஒரு 3 mm கொடுக்குறேன். இது ஏன் சின்னதாக வந்துச்சு? ஏன்னா இது ரேடியஸ் ஜாஸ்தி, அதனால இந்த மற்றபடி ரெண்டுமே வந்து இந்த லைனை பேஸ் பண்ணி தான் டச் பண்ணி தான் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது பெரிய சர்க்கிள், அதனால இந்த 2 லைனை பேஸ் பண்ணி இது வந்திருக்கு. இது சின்ன சர்க்கிள், அதனால இந்த 2 லைனுக்குள்ளே வந்திருக்கு. ஓகேங்களா? மற்றபடி நீங்கள் எவ்வளோ ரேடியஸ் கொடுத்தாலும் அந்த 2 லைனை டச் பண்ணி தான் வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ லைன் பார்க்கலாங்களா? ட்ரையாங்கிளை பேஸ் பண்ணி பார்க்கலாம். 3 லைனை பேஸ் பண்ணி கொடுக்குறது தான்ப்பா சர்க்கிள். ஓகேவா? ஸோ இப்போ ஆர்த்தோ வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா tan. நம்ம பார்த்தது tan ரேடியஸ். 2 டேன் தான் கொடுத்தோம், 3வது ரேடியஸ் தான் கொடுத்தோம். கரெக்டாக? இப்போ வந்து 3 டேனுமே நம்ம கொடுக்க போகிறோம், ரேடியஸே கிடையாது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன்? tan ரேடியஸ். இந்த சர்க்கிளுக்கு ஒன்று, இந்த லைன் ஒன்று ஒரு டேனு, இந்த 3வது லைன் ஒரு டேன். மற்றபடி இந்த 3 லைனையும் டச் பண்ண மாதிரி எனக்கு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நான் இதுக்கு வந்து சென்டர் பாயிண்ட் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, அதுக்கப்புறமா நான் சர்க்கிள் ட்ரா பண்ணணும்னு அவசியம் இல்லை. 3 டேனை மட்டும் நான் டச் பண்ணால் போதும். அந்த 3 சர்க்கிளையும் டச் பண்ண மாதிரி எனக்கு வந்து சர்க்கிள் வந்துடுச்சு. ஓகேங்களா? 3 லைனையும் டச் பண்ண மாதிரி எனக்கு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஓகேங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா?